நம்ம சொந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் வருஷம் செலிப்ரேட் பண்ண போற வரலட்சுமி நோன்பு இது. சோ அதுக்கான வேலையெல்லாம் தான் நான் பாத்துட்டு இருந்தேன். பிரசாதத்துக்கு மாவிளக்கு தான் செஞ்சு வைப்போம். பட் நான் இன்னைக்கு அடிஷனலா கொஞ்சமா பாசிப்பருப்பு பாயாசமும் பண்ணிருக்கேன். போன வருஷம் ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருப்பேன், எங்களுக்கு அம்மன் உருவம் எடுத்து பண்ற பழக்கம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. சோ புது வீட்டுக்கு போயிட்டு பண்ணலான்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும் போல. எனக்கு ஒரு சில டவுட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆஸ் யூசுவல் எல்லா வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் படம் வச்சு பூஜை பண்ணிட்டேன். நோம்புல வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த துளசி செடியை நான் போயிட்டு அவசரமா வாங்கிட்டு வந்திருந்தேன். சோ பாட்டோட கொண்டு வந்து பூஜையில வச்சாச்சு. அப்புறம் மா இலையில பச்சரிசி, மஞ்சள், காசு, கொஞ்சமா பூ போட்டு சாமி படத்தையும் வச்சுட்டேன். அப்புறம் வீட்டுல செஞ்ச பிரசாதம், வெளியில எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ண தாம்பூலம், முக்கியமா மருதாணி அரைச்சி வைப்போம். பட் இலை கிடைக்காததுனால நான் மெஹந்தியா வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையும் நான் தாம்பூலத்தோட சேர்த்து வச்சிருக்கேன். எங்களுக்கு நோம்பு கயிறு கட்டிக்கிற பழக்கம் இருக்கு. சோ பாப்பாவுக்கு நான் நோம்பு கயிறு கட்டி விட்டுட்டேன். எனக்கு நானே கட்டிக்க முடியாது இல்லையா, அதனால ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க கட்டி விடுவாங்க.